யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்வதற்கான வழி என்பதை சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியை சொல்கிற ஊழியங்களில் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாபெரும் அறுவடை பணிகளில் நம்மால் இயன்ற பங்குகளை செலுத்துவோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ பெரியவர்களும் தலைவர்களும் பேராயர்களும் போதகர்மார்களும் இந்த மிஷனரி பணியை தலையாகிய கடமையாக எடுத்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மாத்திரமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பானவர்களே, இந்த மாபெரும் நல்ல செய்தியை நம்முடைய தேசத்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் இதுவரையிலேயும் எஸ்எம்பிஎம் மூலமாக 187 மிஷனரிமார் 138 விதமான மக்கள் நடுவில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்கள். இவர்கள் செய்த ஊழியத்தின் மூலமாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே 2886 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக மாறி 386 புதிய கிராமங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இதுவரையிலேயும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுவரையிலேயும் 17 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து திட்டமிட்டு உழைக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களில் நம்முடைய சேமிப்புகளை அறியப்படாத மக்கள் மத்தியிலே நடைபெறுகிற மிஷனரி பணிக்காக நான் செலவு செய்வோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்பார். அவருடைய சந்திக்கும்போது வெறுங்கையோடு கூட யாரும் போகக்கூடாது. ஒரு திரள் கூட்டமான ஆத்மாக்களோடு கூட அவரை சந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையின் மூலம் அப்படியே நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, இதுவரையிலே 250 குழந்தைகள் விடுதியில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். அருமையான குழந்தைகளுக்கு உணவுக்காக அனுப்பப்படுகிறது. ஆகவே ஜெபியுங்கள், உங்களுடைய காணிக்கைகளை உற்சாகத்தோடு தொடர்ந்து அனுப்பி வையுங்கள். நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அது ஆண்டவர் 1000 மடங்காக உங்கள் கையில் திரும்ப உடனே கொடுக்கணும்னு சொல்லி தினமும் நாங்கள் டெய்லி காலையில் 6லேருந்து 7:30 வரையிலையும் நம்முடைய இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களாக கூடி ஆன்லைன் மூலமாக ஜெபம் பண்ணுறோம். ஒரு போராட்டமான ஜெபம் பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த ஊழியங்களை ஆதரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தொழில், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். உங்களுடைய அருமையானவர்களே, முக்கியமான தேவைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை நாங்கள் அனுப்புகிறோம். இது நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சீக்கிரமாக வரப்போகிறார். எஸ்ஐக்கள் 38:7 நீ ஆயத்தமாக இரு, ஆயத்தப்படுத்து, காவலாளியாக இரு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆத்ம ஆதாய பணியில் இந்த கடைசி காலத்தில் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி கால ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் பணித்தளத்தில் ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏராளமானவர்களுடைய வியாதிகள் குணமாகிறது. அருமையானவர்களே, இந்த வியாதியஸ்தர்கள் மந்திரவாதியின் பிடியிலிருந்து பலர் விடுதலை அடைகிறார்கள். மரித்தோர் உயிரோடு இழந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் குஜராத்தில் ஒரு சகோதரர், அவர் இயேசுவை ரொம்ப விரோதிக்கிறவர், எல்லாரையும் திட்டுவார் பார்த்துங்க சபைக்கு வர்றவங்கள. ஆனால் அவர் ஒரு குரு மூமெண்ட்டோட ரொம்ப தொடர்பு வச்சுருந்தார். அருமையானவர்கள், ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, அவருடைய கை கால்கள் செயல்படலை. அவருக்கு அதுக்காக நிறைய பூஜைகள், நிறைய மருத்துவங்கள், நிறைய இடங்கள்லாம் போய் பார்த்துட்டாங்க. ஒன்றுமே வழி இல்லை. கடைசியாக அந்த சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒருத்தர் அவரை பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் எங்களெல்லாம் ரொம்ப கேலி பண்ணீங்க, ஆனால் இப்போ நீங்கள் முடங்கி இருக்கிறீங்க. நாங்கள் உங்களை கேலிலாம் பண்ணலை. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். நீங்கள் மறுபடியும் எழுந்து நடக்கணும். நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயணும், அந்த குரு மூமெண்ட்டுக்கு போகணும். ஆகவே நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி அவருடைய அனுமதியை வாங்காமலேயே அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என் நண்பர்கள் அவங்க ஜெபம் பண்ணிட்டு போன உடனேயே அவருடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவர் பார்க்குறாரு, உணர்றாரு. அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்கள்
ஏறெடுத்த அந்த ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது என்று சொல்லி அவரும் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். இயேசுவே, எனக்கு எதையாகிலும் செய்ய உமக்கு கூடுமானால் செய்யும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். திடீர்னு சொல்லி அவருடைய கை கால்கள் மிக சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது. ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அருமையானவர்களே மிக உற்சாகத்தோடு ஆராதனைக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்துருந்தார். சபையாருக்கெல்லாரும் ஆச்சரியம், இவ்வளோ நாள் நம்மளை கேள்வி பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி அப்போ தான் எழுப்பி சாட்சி சொல்லும்போது நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எனக்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் என்னை மறுபடியும் எழுந்து நடக்க பண்ணியிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகர்னு சொல்லி நான் இப்போ கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சாட்சிகள் நம்முடைய பணித்தளங்களில் நடைபெறுகிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்க. ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, ஒரு மிஷினரி ஸ்பான்சர் செய்கிறதுக்கு 3000 ரூபா. அருமையானவர்களே, ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா தேவை. 3 லட்ச ரூபாயில் கச்சா ஆலயங்கள் கட்டலாம். மிஷினரியோட குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா தேவை. அருமையானவர்களே, எல்லாரும் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அருமையானவர்களே, 42 வருஷமாக ஊழியம் செய்கிறேன் பார்த்துக்குங்க. நான் கேட்குறதெல்லாம் ஆண்டோடைய நற்செய்தி இன்னொருவருக்கு சொல்கிறதுக்காக, இந்த சொந்த தேவைக்காக கேட்கவில்லை. அருமையானவர்களே, பங்களா கட்டணும், பெரிய அளவில் வாழணும், அதெல்லாம் கிடையாது. நற்செய்தியை சொல்ல வேண்டும். இயேசுவின் நற்செய்தியை சொல்ல வேண்டும். அவரை சந்திக்கும்போது நீங்களும் நானும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆகவே இந்த மாபெரும் காரியத்தில் உங்களை ஈடுபடுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு சில நிமிடங்கள் ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது 1 பேதுரு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் ஆண்டவர் அன்றைய திருச்சபை கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, பேதுரு இந்த கடிதத்தை திருச்சபை விசுவாசிகளுக்கு, இல்லை என்றால் நம்மை போல இயேசுவை தேடுகிறவர்களுக்கு அவர் எழுதுகிறார். இந்த கடிதத்தை அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, என்னை யாராவது எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கள. யாருமே உங்களை கேட்காம இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, திடமானதாக இருங்க, ஏன் இப்படி சோர்ந்து போகிறீங்கன்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். 2வது அங்கே பேதுரு சொல்லும்போது உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அருமையானவர்களே, உலக பிரகாரமாக நமக்கு நிறைய பாரங்கள், நிறைய துயரங்கள், கஷ்டங்கள் இவைகள் மேற்கொள்ள அதுக்கு நாமே சில நேரங்களில் சுமந்து சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் சொல்லும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய பாரத்தை விசுவாசத்தோடு அவர் மேலே இறக்கி வைக்கணும். பார்த்துக்குங்க, ஒரு மாட்டு வண்டி போயிட்டுருக்கு, அதில் ஒருத்தன் சுமந்துட்டு போகிறவன் கேட்குறான், ஐயா நான் கொஞ்சம் தூரம் உங்கள் வண்டியில் வரலாமான்னு சொல்லி. சரிப்பா நீ உட்காந்துக்கோ அப்படிங்கிறாரு. வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. உட்கார்ந்தப்புறமா அந்த முனகல் சத்தம் கேட்குற பார்த்து அந்த வண்டி ஓட்டுனர் திரும்பி பார்க்குறாரு, அவன் சுமையை தலையிலே வச்சிட்டு இருக்கான். ஏப்பா அதை இறக்குவேன்னு சொல்லுவா. ஐயா எனக்கு தான் அனுமதி கொடுத்தீங்க, என் சுமைக்கு நீங்கள் அனுமதி தரலன்னு சொல்லும்போது தான் உன்னையை சுமக்கும்போது அந்த சுமையும் அது சுமக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களை, நம்மிலையும் பலர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பின்பும் சுமைகளை நாமே சுமக்கிறோம். பார்த்துக்குங்க, நீங்கள் சுமக்காதீங்க, இறக்கி வைங்க, அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறத சங்கீதக்காரருடைய அனுபவமாக இருந்துச்சு. பார்த்துங்க அருமையானவர்களே, எசேக்கியேல் அரசருக்கு விரோதமாக சனகரிப் பயங்கரமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. மற்ற தெய்வங்கள்லாம் எந்த நாட்டையும் காப்பாற்றலை, யெகோவா உன்னை காப்பாற்றிடுவாரான்னு சொல்லிலாம் சவால் கொடுக்குறாரு. நிறைய கேவலமான வார்த்தைகள்லாம் பேச, இதெல்லாம் பார்த்த உடனே எசேக்கியா மிகவும் உடைஞ்சு போகிறாரு. நேர தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. ஆண்டவரே, சனகரிப் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீர் கேட்டுக்கொண்டிருந்தீரே என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்தும் பலர் கேவலமான ரொம்ப இளக்காரமான வார்த்தைகளை பேசலாம். ஆனால் நீங்கள் போக வேண்டிய இடம் எசேக்கியா அரசரை போல் தேவாலயத்துக்கு, தேவ சமூகத்துக்கு போய் உங்கள் பாரத்தெல்லாம் தெரியப்படுத்துங்க. அங்கே தான் எழுதியிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நுகம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு வண்டி மேலே ஒரு நுகத்தை தூக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்புறம் தான் அந்த வண்டி அதை இழுத்துட்டு போவோம். அருமையானவர்களே, அதுதான் நுகம்னு சொல்கிற பார்த்துக்குங்க. அப்படின்னாலே இந்த நுகத்தை வச்சதுக்கப்புறம் அந்த மாடு அது இஷ்டத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த ஓட்டுநர் எங்கே போகணும்னு நினைக்கிறார், அங்கே தான் அந்த வண்டி போய் ஆகணும். அதே போல் நண்பானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது மிகவும் லகுவாக இருக்கும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறார். பார்த்துங்க அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் வேணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய
போதனைகள் அடங்கிய அந்த வேதத்தை மனப்பூர்வமாக படித்து பாருங்கள். அருமையானவர்களே, இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு சகோதரி, அவங்க வாழ்க்கையில் பயங்கர முடக்கம், மிகவும் சோர்வு, எங்கே போனாலும் உன்னுடைய ஜோசியம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி பயங்கரமான நிலை. அந்த மகளும் அவளுக்கு தெரிந்த எல்லா கடவுளையும் கூட்டு பார்த்துட்டாங்க, விடுதலையே கிடைக்கவில்லை. பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்கள், ஒரு முறை அவங்க கையில் ஒரு புதிய ஏற்பாடு கிடைச்சது. அந்த புதிய ஏற்பாடு கிடைச்சாலும் அவங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு மனசே கிடையாது. அப்போ தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணி, நீ இந்த பகுதியை படித்து பாரு, உன் மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கே பதில் இருக்குன்னு சொல்கிறான். அருமையான அவர்களை படித்து பார்க்குறான், ஒரு பதிலை பார்க்குறான், ஒரு ஆறுதலை பார்க்குறான். என்றாலும் இது வெளிநாட்டு தெய்வம்னு சொல்லி அதை மறுபடியும் தூக்கி கீழே வைக்கிறான். ஒரு முறை அன்பானவர்களே, ரோட்டில் போய் தற்கொலை பண்ணுறதுக்காக அந்த ரோட்டில் வந்து நின்றுட்டு வாகனம் வேகமாக ஓடி வரும்போது அதுக்கு முன்னாடி விழுறதுக்காக ஓடுறாங்க. அந்த வாகனம் அங்கேயே நின்று விடுகிறது. இந்த வாகனத்தை ஓட்டுநர் இறங்கி கேட்குறாரு, மகளே, இவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிட்டு இருந்த வாகனம் இங்கே நின்றுச்சு, நீ என்ன நினைக்கிற? நீ தற்கொலை பண்ண நினைக்கிறியா? தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது கடவுளுடைய விருப்பம். அதனால தான் இந்த வாகனத்தை கர்த்தர் இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பிள்ளைக்குள்ள, அப்படின்னா இயேசு என்னை இவ்வளவா நேசிக்கிறாரா என்று சொல்லி மறுபடியும் வேதத்தை திறந்து பார்க்கிறார்கள், வாசிக்கிறார்கள். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னேன். இந்த ஆண்டுடைய சத்தம் மறுபடியும் அந்த மகளுடைய காதலை கேட்ட உடனே அவரது வேதத்தை தன் நெஞ்சார அணைத்து வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை எழுதியிருக்கு. ஆகவே அவர் மேலே உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க, அவர் உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். ஒரு வாலிப பிள்ளை இயேசுவை மிகவும் நேசித்தாள். அவள் பைபிளை வாசிக்கூடான்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. கடைசியாக அவளை சுட்டு கொள்றதுக்கு அன்றைக்கி கோர்ட்டும் தீர்ப்பாயிடுச்சு. பார்த்துக்குங்க அருமையானவர்கள், அந்த வாலிப பிள்ளை வேதத்தை நேசிக்கிறவள், வேதத்தை மாத்திரம் விடாமல் உறுதியாக பிடித்துக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் குறி தவறாமல் சுடுற ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிறாங்க. இந்த அழகான பிள்ளைய எப்படி சுடுறதுங்கிற எண்ணத்தோடு தான் என்னால் கடமை செய்யணும்னு சொல்லி சுட ஆரம்பிக்கிறாரு. ஒரு துப்பாக்கி ரவ கூட அந்த பிள்ளை மேலே படலை. காரணம் என்னென்னா, அவள் ஜெபிச்சுக்கிட்டு அந்த வேதத்தை படித்து அங்கங்கே அசைக்கிறான். சரியானபடி அந்தந்த குண்டுகள் அங்கங்கே அந்த பைபிளில் தான் படுது. கடைசியாக இயேசுவே உண்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த துப்பாக்கி உண்டால சொல்கிறாரு, இந்த மகனே நேசிக்கிறேன். துப்பாக்கியை கீழே போட்டுட்டு வேகமாக ஓடி வர்றான். மகளே, இவ்வளோ தூரம் உன்னை வேதனைப்படுத்துகிறேனே, என்னை நீ நேசிக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமாம்மா, இயேசு உன்னை நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நீ என்னை நேசிக்கிற உண்மைலாம் இந்த வேதம் எனக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதம் கொடுக்கிற சமாதானம் உலகத்தில் எந்த சொத்து யாராலும் கொடுக்க முடியாது. ஆகவே தான் பேதுரு சொல்லும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கிறீர்கள். சரியான நேரத்தில் உங்களை தூக்கி நிறுத்துவார். கலங்காதிருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தந்தையே, இந்த வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் விசாரிக்கிற தேவன் என்பதை இன்றைக்கு நீர் சொல்லிக் கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை யாருமே தேடுவாரற்ற நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி மனம் உடைந்து போய் பணப்படக்கூடிய ஆண்டவரே, இந்த அன்பான பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். இன்றைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாரும். உடைய பாரங்கள் அவர்களை விட்டு அகன்று போகட்டும். அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும், ஒரு சமாதானம் கிடைக்கட்டும். என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னீரே, இந்த சமாதானம் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?